உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இப்போ பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, டி.கே. சிவகுமார் அதாவது பெங்களூர் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து சென்னை வந்திருந்தாரு. எதுக்கு சென்னை வந்தாரு? சென்னையில வந்து என்ன பண்ணாரு? பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணி என்ன சொன்னாரு? உதயநிதியை மீட் பண்ணிட்டு என்ன சொன்னாரு? அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நாம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ஷேர் மார்க்கெட், லைவ் நியூஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்கள் சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து டி.கே. சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருந்தார். எதுக்காக வந்திருந்தார்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நதிநீர் ஷேர் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து டி.கே. சிவகுமார் வந்து சென்னைக்கு வந்தார். எதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் வந்தாரு. என்னங்க சார் அவர் வந்து சென்னை வந்தாரு அப்படின்னா, ஆமா சென்னை அதாவது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணல. தமிழ்நாடு வந்து எப்பயுமே வந்து மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ண அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலாகவே தான் இருக்கிறது. ஓகேங்களா? ஆனா இப்ப என்னன்னா நாம வந்து திடக்கழிவு மேலாண்மை இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாலின் கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு கலெக்ட் பண்ற குப்பை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிக்காம அப்படியே போட்டுருவாங்க. இப்ப என்ன மாநகராட்சி எல்லாமே வந்து உட்கார்ந்து ஆலோசிச்சு மக்கள்கிட்ட வாங்கிலே வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து தனித்தனியா பிரிச்சு இன்னும் தனித்தனியா பிரிச்சு அந்த குப்பையில இருந்து எந்த அளவுக்கு வந்து அது பிளாஸ்டிக் எல்லாமே யூஸ் பண்ணி ரோடு போடுறதுக்கும் மக்கும் குப்பை என்ன பண்றாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உரமாகவும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதை சென்னை மாநகராட்சி மூலியமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது சென்னை மேயர், பிரியா, துணை மேயர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அங்க வந்து திடக்கழிவு மேலாண்மை வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டு வந்து அந்த டெக்னாலஜி இங்க ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது மட்டும் இல்லாம எல்லா துறைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குது. இப்போ டி.கே. சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை பற்றி அதிகாரிகளோட கலந்தாலோசித்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து அதை வந்து மிஷின் மூலியமா வந்து உரமா மாத்துறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்வையிட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு. தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நான் அடிக்கடி இனிமேட்டு தமிழ்நாட்டுக்கு வருவேன் அப்படின்னாரு சொன்னாரு செய்தியாளர்கிட்ட. ஏன் சார் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து திடக்கழிவு மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்த சென்னையில இருந்து தமிழ்நாட்டு ஸ்டேட்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு கொண்டு போய் பெங்களூர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கர்நாடகால இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து எல்லா இதுலயும் சிறந்து விளங்குது, நம்ம தமிழ்நாடு இருந்து தான் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினை போய் மீட் பண்ணாரு. மீட் பண்ணதுக்கு இது வந்து நாங்க வந்து கூட்டணி கட்சி, நாங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய தமிழ்நாட்டுல கத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் இல்ல ஒவ்வொரு இதுலயுமே வந்து முன்னிலையில இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு தான் முதலிடம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு 50% மேல காலேஜ் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா 50% மேல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அதாவது ஓவரால் இந்தியாவை கம்பேர் பண்ணல தமிழ்நாடு 51 சம்திங், ஆனா 50% மேல. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா மற்ற ஸ்டேட்ல ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா கம்பல் பண்ணுது. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க புதிய கல்விக் கொள்கை எப்பயுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன ரீசன்னா புதிய கல்விக் கொள்கையை கம்பேர் பண்ணல நம்ம தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மொழி கல்விக் கொள்கை, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? அந்த இரட்டை மொழி கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணினா தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணல பெரிய லெவல்ல இருக்கு.
அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பீப்புள்ஸ் வந்து மற்ற எல்லா கண்ட்ரிலயுமே வந்து போயிட்டு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. டாப் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பீப்புள்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னா, இப்ப தமிழ் பிளஸ் இங்கிலீஷ ஃபாலோ பண்ணி தான் படிச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இஸ்ரோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியத்துல படிச்சவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சந்திரயான் 3 தெரியும், சந்திரயான் 1 ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லா டைரக்டரா இருந்தவங்க எல்லாமே தமிழ் மீடியத்துல படிச்சவங்க தான். இதுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரோ சேர்மன் சிவன் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல படிச்சவங்க தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், அதாவது தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும் இல்லாம ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாவும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதையும் வந்து இப்போ நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கல்விக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 50.5 ஓவரால் இந்தியாவை கம்பேர் பண்ணா 25 சம்திங் ஓகேங்களா. ஆனா அதனால என்ன பண்ண அதனால என்ன சொன்னாங்க, இப்போ நம்ம மேல இருக்கிறவங்கள கீழே இழுக்க பார்க்கறாங்க, புரியுதுங்களா. அதனாலதான் வந்து தமிழ்நாடு என்ன பண்ணா புதிய கல்விக்குள்ளையை ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிட்டாதான் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தர வேண்டிய அமௌண்ட் வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு நாங்க புதிய கல்விக்குள்ளேயே சைன் பண்ண முடியாது, நாங்க ஆல்ரெடி டாப்ல இருக்கோம், நீங்க தரலைனாலும் நாங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் சொன்னாரு, உதயநிதி சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் ரிப்ளை பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திட்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்து மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்கு தனியாக வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அலகேட் பண்ணி டாப் லெவல் கம்பெனிஸோட ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து ட்ரைனிங் கொடுத்து, அதாவது ட்ரைனிங் எப்படின்னா வந்து நீங்க படிக்கிறது மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் தான். இப்ப நீங்க லைவ், அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரியலா வந்து கம்பெனில போய் சர்வே பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ், டெக்னாலஜி என்ன நாலேஜ் யூஸ் பண்ணாங்க, கரண்டா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, அதை பத்தின நாலேஜ் தேவை. இப்போ இந்த புதிய இந்த நான் முதல்வன் திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதாவது லைவா கம்பெனிஸ்ல போயிட்டு என்ன ஒர்க் பண்ண போறீங்க அதுக்கான நாலேஜை வந்து ட்ரைனிங்க கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், நீங்க என்ன டெக்னாலஜில உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகலாம். நான் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது மூலியமா நிறைய பேர் வந்து நீங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யூடியூப் சேனல் போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் திட்டத்தால என்ன பயன், நான் எந்த அளவுக்கு பயன் அடைஞ்சது. ரீசனா இருந்தா கோயம்புத்தூர்ல சாதாரண ஃபேமிலிங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கம்பெனியில் இயர்லி 41 lakhs பர் ஏனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காரு. டாப் கம்பெனி, ஒன் ஆஃப் கம்பெனி. அவர் ஷேர் பண்ணல சொன்னாரு, நான் இந்த அளவு வரதுக்கு நான் முதல்வன் திட்டம் தான் அப்படின்னு. ஓகேங்களா. நான் முதல்வன் திட்டம் என்று இல்லாமல் இப்போ குறிப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து, அது பார்த்தீங்கன்னா அடுத்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு பொண்ணுங்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இதுல எதுக்குன்னா, இப்போ நீங்க ஸ்கூலோட படிச்சு முடிச்சுட்டு நின்றுட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்காது. அவங்கள காலேஜ் வர வைக்கிறதுக்காக, காலேஜ் வந்துட்டாங்க படிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வேலை வந்து ஜாப் வாங்கிடலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி சர்வே பண்ணிடலாம். இப்போ மிடில் லெவல், அதாவது ரொம்ப டவுன்ல இருக்க ஃபேமிலி எல்லாமே ஓரளவுக்கு ஃபினான்ஸ் வைஸ் வந்து டாப்ல வந்துட்டாங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் லெவலில் எல்லாருமே வந்து சர்வே பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க. இந்த லெவலில் வந்துட்டாங்க ஈஸியாக வந்து ஸ்டாலினோட 1 trillion எக்கானமி வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. நான் முதல்வன் திட்டம் மட்டும் இல்லை, நிறைய திட்டங்கள், நிறைய ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நம்ம இந்தியாவுக்கு எந்த ஸ்டேட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டோட தான் அதாவது கண்ட்ரியோட தான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க அதை மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணல, தமிழ்நாடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஓகேங்களா. இப்போ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டுக்கு தான் வருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றதுக்கும் சரி, அ நெறையா இப்ப பீகார், ஒரிஸ்ஸா, அம் எ இந்த மாரி யூபி இந்த மாரி நெறைய ஸ்டேட்லேருந்து அதாவது நான் ஸ்கில் லேபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. ஓகேங்களா? நான் ரீசென்ட்டா ஒரு டீ கடையில வந்து ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர்ட்ட கேட்டேன். ஏன் வந்து அதிகமா எல்லாரும் சென்னைக்கு வரீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, இங்க தான் வந்து ரூம் கொடுத்து, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு 3 நேரம் போட்டு, இங்க தான் வந்து ஃபேன் போட்டு, ஃபேனே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஏரியால ஃபேனே இருக்காது அவங்க வீட்லலாம். ஃபேனே வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. ஃபேன் போட்டு. நீங்க வந்து ஒரு இப்போ சிம்பிளா ஒரு ரூம்ல 3 நேரம் சாப்பாடு போட்டு, ஃபேன் குடுத்து, அதே ஒரு லக்ஸூரியஸா ஃபீல் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபியூச்சர்ல எங்க ஃபேமிலி இங்கேயே கூட்டிட்டு வரலாம்னு சொல்றாங்க. ஏன்னா, மத்த ஸ்டேட்ல ரோடு அ அ நம்ம ஸ்டேட்ல இருக்க மாரி ரோடு கன்வீனியன்ட் இருக்காது. பஸ் ஃபெசிலிட்டி இருக்காது. இந்த மாரி தங்கறதுக்கான ஃபெசிலிட்டீஸ் எதுவுமே இருக்காது. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாப் டூ பாட்டம் எல்லாமே இருக்கும். நீங்க ஒரு சில இடத்துல வந்து என்னடா ரோடு இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இதே மத்த ஸ்டேட்ல போய் பாருங்க. நம்ம ஸ்டேட் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் டி.கே. சிவகுமார் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாடு இஸ் மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்ணல முன்மாதிரியா இருக்கு. நான் அடிக்கடி வருவேன். இங்க வந்து நெறைய கத்துக்கிட்டு போய் நம்ம கர்நாடகால இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோக்கள் அரசியல், கல்வி இந்த மாரி அனைத்து விதமான வீடியோக்களையும் நீங்க கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெறைய இந்த மாரி நெறைய சேனல்ஸ் நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.